சிந்தை பதிந்த சந்தன கந்தம் கமழும் எந்தை முனி தந்தை தந்தையே வந்தோருதம் தேசி என்ற பிந்தீர மந்திரம் இன்றே செந்தூரும் சிந்தாமணி தந்து பந்தமதறிந்தேழிந்து சந்தத ஊரிந்தேழவும் சிந்தை சிந்தும் காணேரி ஏழும் வந்தது போதிந்து சிவ சந்திர வசந்த நிலை அந்த மௌகந்த வீராங்கம் மெய்வெளி குளம் விளங்க தெய்வ திரு சைவ திருமேனியில் பூத்துவித்த நமது சபையின் ஆதினரும் சபைக்கரசருமாகிய நமது அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரத்தையும் இந்த ஓருடைய தேவரத்தை செலுத்துவதற்கு உறுதுணையாக வந்த நமது அனந்தாதி தேவர்கள் அனந்தி அவர்களையும் என் ஒக்கப்படன் என் கூட பிறந்த என் சகோதரர்களுக்கும் இந்த மெய்வெளியை தொடர்ந்து வந்திருக்கின்ற அந்த பாக்கியவங்களாகிய நன்மன மக்களுக்கும் இந்த நேரத்திலே என் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு நிகழ்ச்சி அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நான் இந்த கொங்கு தேசம் இந்த ஈரோடு பகுதியை சேர்ந்த எனது மூதாதையர்கள் 21 வயசுல என்னுடைய தகப்பனா இவங்க மனுஷன் வந்த தெய்வத்தை சந்திக்கிறாங்க. துடிப்பான வயது அந்த மெய்வெளி பெற்றுக்கொண்டோம். நம்மளுடைய உறவில் உணவர்களுக்கும் அவரோட பிறந்த 9 பேர், அப்போ 6வது. இங்கே பக்கத்தில் இருக்க எழுமாத்தூர் சிவகிரியில் தான் என்னுடைய சொந்த பந்தம் எல்லாமே இருக்குது. இதுதான் அப்பா பிறந்த ஒரு சிவகிரி. போய் அப்படியே எச்சரி போட அங்கே போய் இந்த பெற்றையும் இந்த சர்வேஸ்வரனே இந்த ஆதி பிதாவே இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் சொல்லி கூப்பிடலான்னு வீட்டுக்கு வரும் பொழுது உட்கார்ந்துருக்காங்க. அவரை ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க. வீட்டில் உட்கார்ந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. எந்திரிச்சு போகும்போது அவர் முன்னாடியே அந்த இடத்துல சாணியை தெளித்து அவர் சாய்வு முஸ்லீம் மதத்துக்கு போய் சேர்ந்துட்டார். நம்ம சாதியை ஒட்டியை ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக சொந்த பந்தங்கள்லாம் அவரை எதிர்ப்பாக இருந்த காலத்திலையும் அவர் வீரமாக இந்த கொங்கு தேசத்திலிருந்து நமது ஈரோடு கிளைச்சலுடைய முன்னோடியாக நமது தெய்வங்களை சந்தித்து அந்த மெய்வெளியை விடாப்பிடியாக கைப்பற்றி வந்தார்கள். அப்படி அப்பா மட்டும் நான் சொல்ல வரல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனந்தர்களுக்கும் ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல கட்டாயமாக நடந்திருக்கும். அதை வெளியே நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு உறுதலாக பற்றுதலாக வந்திருக்கக்கூடிய நம்ம அனந்தாதிரியர்கள் அவர்களுக்கு நாங்கள் பிள்ளைகளா நாங்கள் அந்த பெரும்பெயற்ற எண்ணி சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு விண்ணும் மண்ணும் கலிமதியும் பின்பணி தாரகையும் விண்ணும் மண்ணும் கலிமதியும் பின்பணி தாரகையும் விளங்குவன மலைகளுடன் விரிந்த பூலாசலங்கள் என்னமடன் காரசரா சரங்களுயிர் யாவும் என்னமடன் காதசரா சரங்களுயிர் யாவும் இது விதிக்கு இப்படி இருந்தரசாள் இறைவன் மன்னடங்கா பாவியந்தன் இந்த மன்னடங்கா பாவியந்தன் மீதிரென்னால் இறங்கி மனம் தளீர மரபில் வந்த மௌன கூறு காப்பே. இந்த ஒரு எடுத்தோட தேவைக்கிறாங்க. இந்த வானை இந்த விண்ணும் அந்த வெண் மண் இருக்கக்கூடிய அனைத்து சராசரங்களையும் படைத்த படைப்புள்ளார் மனிதனுக்காக. மனிதனை படைத்தது தன்னை வணங்க, அவங்க வாசம் செய்வதற்காக
கதிர் முன்பணி தாரகை அவனி ஆகாயம் சொத்த மத்திய பாதாளங்களும் மூன்று உலகங்களையும் பூமி 14 மலை கடல் வனம் 6 அருவிகள் முதலாகிய 1008 அண்ட சராசரங்களும் எழுவான் படுவான் முதலாகிய 11,000 ஆயிரங்களையும் பிரித்து எங்கு எதற்கு எது பொருத்தமுற்று இறங்குவதோ அதற்கு அதுவாகவே தேவர்கள் தாங்கள் பூதபூதிய காரண காரியங்களும் புழுக்கம் வித்து அங்கும் சினை என்ன பெற்ற 4 வகை யோனியும் அமரர் மனு விளங்கு புல் ஊர்வன ஜலமால் சந்து தரிக்கணம் என்ன பெற்ற 7 வகை தோற்றம். அவங்க அழகா இத்தனை உலகங்களையும் படைத்து அதுக்கடுத்து அவங்க சொல்றாங்க வேறு வேறு காலசார 100 கோடி சங்கங்களையும் படைத்து சமைத்தி முதலாவதாகிய பாசைகள் என்றும் சகல பாசைகளையும் படைத்தார். இதெல்லாம் யாருக்காக? நமக்காக. அப்படி படைத்த நம்ம தெய்வம் நேரம் ஆதினர்கள் இங்கே பேசுறதுக்கு நிறைய இருக்கிறதுனால நம்ம புரிச்சுக்கிட்டு ஜெகமதனில் அதிக வெகு விரதரேனு மிகவும் ககனமுக நடுகளை பகர பலரேனும் மிக உயர்வு யோக பல மேலினவரேனு அகமறிய பரிசு குரு பலது தவறாமே. ஜெகமதனில் அதிகங்கிறாங்க. அது ஒரு வரியில அவையார் சொல்றாங்க அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குருகத்தெரித்த குருங்கிறாங்க. அவையார் சொல்றாங்க. அந்த திருக்குறளை சொல்றாங்க அணுவா பார்க்கவே முடியாத அணு, அந்த அணுவை துளைச்சி அதுல 7 கடலை புகுத்தி குருகத்தெரித்த குருங்கிறாங்க. இந்த ஒரே ஒரு வரி ஜெகமதனில் அதிகங்கிறாங்க. சொல்றாங்க இந்திராதி கோடி சராசங்கள் நின்று விளங்கு வரிசை வேகம் பெற்று கிடக்கும் சரகதி சர்பகதி மயூரகதி இடிமின் மனோகதி என்னும் 6 வகை மகா வேகம் கொண்ட பாய்ச்சல் அனைத்தையும் அந்த 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 வேகத்துக்கு அவங்க ஒரு வர்ணனை கொடுக்குறாங்க. 6 வகை வேகத்தை அந்த ஒரே ஒரு அந்த பதத்துல இந்த இவ்வளவு பெரிய இதை நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை எல்லாம் இந்த படைத்த தெய்வம் இந்த நெய்வெளியை உண்டு பண்ணுவதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இவ்வுலகத்தின் தூள கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரேறிய பட்டயமும் தெய்வமாக சன்னதம் இந்த உலகத்தையே படைத்தாங்க. அந்த உலகத்தையே படைத்த தெய்வம் அவங்களுடைய சன்னதத்தை சொல்றாங்க. நம்ம தெய்வமாக சன்னதத்தை சொல்றாங்க. இவ்வுலகத்தின் தூள கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூரேறிய பட்டயமும் பூமி அதிரும் ஓசையுடைய கடலறியாத திருவளம்புரி செல்வம் யாவற்றினாலும் கரம் தீண்டி செய்தறியாத கனகவன வேகம் கொண்ட உயிர் சக்கரமும் குருதேவரன்றி கருமார்களின் உழைக்கடம் அறியாத சூளம் வேல் பராங்குசமும் இவ்வுலகத்தில் உள்ள மனு பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைத்தல் கூட ஓர் அணுகும் இயலாத பேய்மை என்னும் எமனுடைய அதிகார பலத்தை உருத்தெறிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாதாக்களையும் உயிர்களை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையினுடைய துடி உடுக்கையும் அவங்க வாங்க சந்தத்தினுடைய அந்த சந்தம் இந்திரராசி வான்மலை போன்று இதுவரை எவரும் பெற்றறியாத அரியதவர் திருநாமமும் யாரும் கண்டறியாத தண்டாயுதமும் எங்களுடைய தங்க மேலாகிய நாயகம் அவர்களின் 2 கரங்களிலும் தேவனிருந்து மகிழும்படி இழந்த தரிப்பித்து 2வது வரம் பெருகி அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் பூண பெற்றார்கள். இவ்வளோ சன்னதங்கள் இப்பேற்பட்ட நம்ம தெய்வம் நான் பாடுபட்டேன், அங்க பாடுபட்டேன், இங்கே பாடுபட்டேன், அப்படி பாடுபட்டேன். நம்ம இந்த பாட்டை சொல்றேனே இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறாங்க. அந்த சிருஷ்டிச்ச தெய்வத்தினுடைய சன்னதம் நம்ம என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நேற்று பூரா அந்த நம்ம ஏன்னா நம்ம தெய்வத்துக்கு நம்ம இந்த ஈனப்பொருளையும் நிறையும் அவங்க நம்ம கொடுத்தா அது ஈடு கிடையாது. அந்த பட்ட பாட்டை நாம நினைச்சாதான் இதை நம்ம
மெய்வழி நமக்கு லபிக்கும். சங்கசங்கமாக பேசலாம், இந்த உலகத்தையே கொடுத்தால் அது வீடு இணை கிடையாது. அவங்க பட்ட பாட்டை நம்ம பேசி மனம் புரியினால்தான் நமக்கு அந்த உண்மையான அந்த மெய்வழியானது நமக்கு லபிக்கும். நமக்கு சாவாவரம் தந்த சாயுட்சப்பதி ஏற்றக்கூடிய நமது தெய்வம் அவர்கள் நாம் செய்ய வேண்டியது அவர்கள் பட்ட பாட்டை தினமும் உருகி நினைந்து நாம் செய்தால்தான் இந்த பாடல் நமக்கு லபிக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ராஜகுடியினத்தில் ஒரு சபை கூடியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காங்க. எந்த விதத்திலேயோ அவங்களுடைய கை ரேகை அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. அதை கொண்டு போய் ஒரு ஜோசியரை காமிக்கும்போது அவன் வாங்கி பார்த்து கை காலம் நடுங்குறவன். என்னன்னு பார்த்தா அந்த சன்னதம், இந்த கையில் இருக்கக்கூடிய அனைத்து சன்னதங்கள் அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த பிரம்மா அவன் படைக்கக்கூடிய கடவுளுக்கு மட்டும்தான் இந்த கைரேகை இருக்கும். இவங்க யாரு அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா பயந்து போய் அந்த ஒரு வாய்ப்பை அவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்க, இது மாதிரி உங்க கைரேகை அந்த தான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது அப்படி அவங்க சொல்றாங்க. அப்போதான் அவங்க யாருக்கும் தெரியுது அப்படின்னு அவங்க அந்த தெய்வத்தை நம்ம பெருமையாக நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அவரோட மனசில் இப்போ இறைவன் இருந்தால் அவங்களுக்கு பசிக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பசிக்காது அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அப்போ தெய்வம் அந்த நேரத்தில் சோர்ந்து பசியாக இருக்கும் பொழுது அவங்க நினைப்பில் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய அந்த பசி அறியாமல் அவங்க அந்த இடத்துல அந்த பசுமாட்டை காட்டி வைத்த அந்த புண்ணாக்கு அந்த தனி நீரை கூட அவங்க குடிக்கிறதுக்காக அவங்க நினைக்கிறாங்க. இந்த பையன் நினைச்சாங்க. அதை அவங்க பார்த்துறாங்க. அப்புறம் அவங்க கத்தி கதறி அவங்களுக்கு எல்லாம் படைக்கிறாங்க. அப்போ இந்த நம்மளுடைய மாநாட்டம் அவன் நினைவுக்கு அவரவர் நினைவுக்கு தக்கப்படி அவங்க பண்ணுறாங்க. இந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த ராஜகுண்டத்தில் அந்த பாவிகள் செய்த கொடுமை எல்லாத்தையும் அவங்க தாங்கி கொண்டு அதோடு அவங்க நமக்கென்று அந்த அப்படியே அந்த கம்மாக்கரையில் வராங்க. காலை இளநேரம் பசி, அந்த கம்மாக்கல் இருந்து அவங்க அப்படியே கட்டி கிடக்குது குட்டிச்சவர் கனா காணது மாட மாளிகை கூட போகும். அப்படி அது அவங்களுக்கு சொன்னது, நமக்கென்று ஊரும், நமக்கென்று ஒரு மக்களும், நமக்கென்று ஒரு மதமும் நமக்கு வேண்டும் என்ற அந்த வைராகிய சித்தத்தோட அங்கே எடுக்கிற அந்த முடிவு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இந்த மக்களை இங்கே விழிக்க வருது. அவங்க யாருன்னா அந்த நினைவு அந்த தெய்வம் அவர்களுக்கு அங்கே வரலன்னா இந்த மெய்வழி சாலை எது, இந்த மெய்வழி மக்கள் எது, இவ்வளோ பேர் கூடி நாம் கொண்டாடக்கூடிய இந்த திருநாள் எது, அந்த நினைவானது அவங்க எண்ணத்தில் வந்த பிறகு அவங்க யாருன்னா எந்த ஒரு மதத்துக்கும் இப்போ சொல்கிறாங்க, நிறையா இந்த வாக்கியம் கொண்டு வராங்க, எந்த ஒரு மதத்துக்கும் அவங்க சொந்தக்காரர் கிடையாது. எனக்கு சொன்னோம் அவங்க சொன்னாங்க சொல்கிறாங்க, தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசா தீன்குல திலக நாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திறந்தனைத்து ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே அப்படின்னு நம்ம எல்லாரும் முன்னாடி அது ஒரு மதத்துக்கு சொந்தம், இன்னொரு மதத்துக்கு சொந்தம், இன்னொரு இல்லை, அவங்க எல்லாருக்கும் பொதுவான அவர்கள். அவங்க யாருன்னா வேதாத மக்களைகளின் இசை முறைக்கும் மூச்சு மாறே ஐயா சொல்றாங்க. நம்ம தெய்வத்தை வேதாத மக்களைகள் இன்னிசை விரிக்கும் மூச்சு மாறே ஐயா ஆதி மனுமகன் அவர்களை பார்த்த கண்களை உடையவர்களே கைலாயத்தை, இந்த மெய்வழியானது எது, இந்த கைலாயத்தை இப்பூ மண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று பெயர் சூட்டி வைக்க செல்லுகின்றேன் என்று சொல்லிவிட்டு இங்கே வந்தார்கள். அந்த மனுமகன் இங்கே ஐயா. இந்த மெய்வழியானது, இந்த சாலையானது நம்ம வந்துட்டு இருக்கிறோம். வெறும் கூரை போட்டுருக்காங்க, பாதை போட்டுருக்காங்க, கொடியேற்றுறாங்க, அந்த மெய்வழிங்கிறது என்ன? அந்த வளர் கைலாயத்தை நமக்காக இந்த பூமண்டலத்திலே இறக்கி நமக்காக தந்திருக்காங்க. இந்த சாலையை நம்ம அவங்க யாரும் சாமானியமா நினைக்கூடாது. இதான் தீர்க்கக்கூடிய மயில்சாமி தெய்வம். நம்ம சர்வேஸ்வரனே அந்த தூளதேகம் எடுத்து தாங்கி நடந்து நமக்கு எல்லாரும் காட்சி தந்த அரிய பெரிய ஒரு உன்னதமான ஒரு பூமி இந்த மெய்வழிச்சாலை. அந்த மெய்வழிச்சாலை அங்க இருக்கிற கல்வியை குட்டி, அங்க இருக்கிற மரம், அங்க இருக்கிற
அந்த அந்த கைலாயத்தில் அந்த சாலை என்பது பாடக்கூடியவங்க சொல்றாங்க, பாடும் வேதவி நாட்கள் பகரும் சுஞ்சுமாவே, பாடும் வேதவி நாட்கள் பகரும் மாறே, பாரில் மனுமக்கணி பார்த்த புருஷ மாறே, நீடுக இலை தன்னை நிலத்தில் இறக்கி வைத்து நாடி சலையொன்றிட்ட வந்தா நவில் வீர்களே, இந்த கைலாயத்தை பூமணத்தில் இறக்கி இப்பொழுது அமர்ந்திருக்கிறார்களே நமது அனந்தர்கள், அனந்தாகின்றவர்கள். அந்த பாரின் மனுமகனை பார்த்த அபரோட்சம் என்ன கண், அப்படி பார்த்த அந்த கைலமீரான் சந்நிதி முன் கற்பகத்தின் அடியில் அந்த கற்பக தருவாகிய நமது தெய்வத்தில் சர்வேஸ்வரனை பார்த்த கண்களுடைய இந்த அனந்தாகின் தேவர்கள் வாழக்கூடிய அந்த அவர்களுடைய சூழலிலே பிறந்த நமது என்னுடைய சந்ததியர்கள் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பணம், பகட்டோடு, பெரிய வீடு, மனை, மாளிகை, கூட கோபுரங்கள், அந்த அந்தர்களை இருக்கக்கூடியவர்கள் நீங்க ரொம்ப இலகுவா இடம் போட்டுறாங்க. இந்த பணமும் இமையும் நிலைக்கக்கூடியதல்ல. அந்த ஆதி மண்மகனே அந்த கைலாயத்தை இந்த பூமண்டலத்திற்கு இறக்கி சாலை என்று அந்த பெயர் சூட்டி அங்கே அவர்களுடைய அந்த நேரடி பார்வையை அவர்களை பார்த்த அந்த கண்களுடைய நமது அனந்தாகியவர்கள் வாழ்ந்து கொண்டும் வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சாலை என்பதிலே இருக்கக்கூடிய அவர்களை சாமானியமாக வந்திருக்கக்கூடிய நமது சந்ததியர்கள் இந்த பின்னணியை வீடுவழி பின்பற்றி வர்றவர்கள் அவங்க என்ன சொல்றேன்னா, அந்த பெரியோரை நம்ம நினைக்கணும். அவங்களுடைய பணக்காசு, அவங்களுடைய உருவம் கருப்பு சிகப்பு, அவங்க தூண் விழுந்திருக்காங்க, அவங்க நிமிர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்காம அவங்க அந்த ஆதி பிதாவையே பார்த்த அந்த கண்களை பெற்றிருக்கக்கூடிய நம்ம அனந்தர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு மரியாதையும் அவங்க இடத்திலே ஒரு பரிவும் அக்கறையும் இருந்தால்தான் அந்த நீவழியானது உங்களுக்கு லഭിக்கும். அந்த மரியாதையும் அந்த எல்லையும் சாமானியமாக நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. நேரம் ஆகியிருக்குது. உலகத்தில் லாதையில் ஊரென்று உத்தமர அறிவாரல்லார் மத்திபர்கானார். நீங்க இந்த உலகத்திற்கு எல்லா ஊரையும் போல அந்த நீவழிச்சாலையை எண்ணி விடாதீர்கள். உலகத்தில் லாதையில் ஊரென்று உத்தமர அறிவாரல்லார் மத்திபர்கானார். தீர்க்க தரிசியர்கள் வந்திறங்கி திருவருள் மகிழ்ச்சிப்பின் அந்தரத்திலே அந்த ஊர்ல அந்த ஆதித்யாவிய திருவருள் நிதமும் இரவு பகல் வாயால் அங்கே வசித்து நம்ம எல்லாம் ஆட்கொண்டிருக்கிறது. அந்தரத்தும் துமி முழங்கும் திருநடனம் அசைந்த நாகம் நிசந்தவடும். அங்கே 5 வேளையும் இங்கே வணக்கங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. துந்துமி எக்காலங்கள் இசைந்து அங்கே உழைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஊரை நாம் சாமானியமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. எல்லா ஊர் கோயில் மாறையும் எல்லா ஊர் மாறையும் தயவு செய்து அந்த ஊரை, அந்த நீவழிச்சாலையை, அந்த மலர் கைலாயத்தை யாரும் குறைத்து மதிப்பிடாமல் ஒரு பாவமாக வந்துடும். அந்த ஊரும் அங்கே இருக்கக்கூடிய வாசிகளுடைய மக்களும் அவங்களுடைய சந்ததியரும் இதெல்லாம் கூறுதற்கும் மரியாதைக்குரியவர்கள் இந்த வாய்ப்புல நீங்க சொல்றதுக்கு எனக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய கடலில் ஒரு ஊசி உதைந்து இருப்பல் ஒரே உலகத்துக்கே ஒன்றே இடமா. பெரிய கடல், ஒரு பகுதி நிலம், 3 பகுதி நீரால் சூழப்பட்ட இந்த பெரிய பிரம்மாண்ட உலகத்திலே ஒரு ஊசி போட்ட அந்த கடலை கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. அப்படி இந்த பெரிய அகண்ட பிரம்மாண்ட உலகத்திலே இந்த நீவடியானது
ஒரு சிறிய திட்டாக அங்கே இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தையே முன்னிக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அவர்களை பார்த்த தங்களுடைய அனந்தாதி தேவர்களும் அவருடைய வாசலும் தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மனசில் கொண்டு அந்த ஊரையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சாமானியமாக எண்ணிவிடக்கூடாதுன்னு கேட்டு ஒரு சின்ன ஒரு இது. இப்போ நீங்கள் அங்கே வந்திருக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனை மெய்வழி, வேதம் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, இதுதான் நம்ம தெய்வம் நமக்கு கொடுத்த வாக்கு. அதுதான் இறுதியான வாக்கு. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர். நீங்க அங்கே வந்திருப்பீங்க, பலவிதமான கிளை கிளைகளாக அங்காங்கே சில தவறான ஒரு கருத்துக்களை உங்க மனதிலே பதிய வைத்து தவறான பாதையில கொண்டு போய் மனத்திற்கு இட்டு செல்லக்கூடிய நிகழ்ச்சியும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கங்க நீங்க யாருமே கொண்டு காதை கொடுத்து இதுக்கு மேல போறேன் இதுக்கு மேல போறேன், அங்க போறது எந்த இடமும் இல்லை. யாராலையும் எதையும் சத்தியமாக காட்டிவிட முடியாது. இந்த இடத்துல நான் சொல்றேன், எல்லாருக்கும் மனதிட்டு நம்ம சொல்ற எல்லாம் இருக்காங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் அதை காட்டுறேன், இதை தரேன், அதை தரேன், இப்படி தரேன், அப்படி தரேன். யாராலையும் சத்தியமாக தர முடியாது. நமது மெய்வழி தெய்வத்தை தவிர யாராலும் நம்ம அந்த இடத்தை கூட்டி செல்ல முடியாது. அதற்கு ஒரே வழி, நீங்கள் வேதத்தை படியுங்க, வேதத்தை கேளுங்க, வேதத்தை சொல்லக்கூடிய அவருடைய புத்தி பெருமை கேளுங்க. வேற எதுக்கும் உங்க மனசுக்கு நீங்க இடம் கொடுத்து மனம் என்ற அந்த பள்ளத்தாக்கிற்கு யாரும் செல்லக்கூடாது என்று உங்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்திலே நான் எல்லா இடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன். அது இல்லாமல் இந்த மாமா இருக்கான்னு சொல்லுவாங்க, பெரிய பங்களா பெரிய வீடு கட்டிருக்காங்க, புதுமண கோவில்களை கூப்பிடுறாங்க. நீங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய ஹால், ஒரு பெட்ரூமு, அவங்க குரு அந்த சாமி கும்பிட பூஜையாக, அங்க இருக்கக்கூடிய சமையலை இதை போய் பார்க்கணும். அதை விட்டுட்டு அங்க பின்னாடி கடைசியா இருக்கக்கூடிய போய் பாத்ரூமை பார்த்துட்டு நாடுது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமான செயல். அதனால நீங்க மெய்வழிக்கு வந்தது இந்த மெய்வழி தொடர, வேதம் படைக்க, மரணமில்லா பெருவாழ்வு வாழ நாம் எம்மிடத்தில் நாம் கற்பிப்பதற்காக தான் அங்க வந்தோம். அங்க பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல நாங்க பார்த்துக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க ஒரே ஒத்த மனம் அந்த வேதத்தை படிப்பது, அந்த மெய்வழியை தொடர்வது, தெய்வ வாக்கியங்களை மட்டும் கேட்பது என்ற அந்த ஒரே எண்ணத்திலே நீங்க இருக்க வேண்டும் என்று நிறைய சொல்லலாம். உங்க வாயிலை கேட்டுக்கொண்டு, நான் அங்க பணத்தால முடிச்சினவன், நான் எல்லா வேதத்தையும் கரைச்சி குடிச்சவன், எனக்கு உலகத்துல தெரியாதவே இல்லை, நான் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுங்கிறாங்க. நான் எல்லாம் தெரிஞ்ச இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய அந்த அவங்க லட்சத்தை சொல்றாங்க. ஜீவ சிம்மாசனம் ஏறிய சிவராஜ சன்னதாரங்கிற கலிபவக்கடை அடிவடித்திட தலையகம் இளவிசை கலையராகவும் ஆதி அந்தவுமான நீதி மேந்தர ஜோதிகர்மலை தாயாகி எங்களின் நாயகம் அவர்கள் இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும். உன்னுடைய சொற்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மங்கி போன அறிவுக்கு அவங்க அப்பாற்பட்டவங்க. இங்குறும் பண்டிதர் இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள கடலமுடன் அதிர்களை பகரக்கூடிய எந்த எவனா இருந்தாலும் நம்முடைய சிவராஜ சன்னதா வாங்கியிருந்த இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும். இங்க இருக்கிற மெய்வழி தெய்வம் என்னன்னு சொல்றாங்க, இங்குறும் பண்டிதர்க்கெல்லாம் அதிபண்டிதராயும் கற்றோருக்கெல்லாம் அதிகற்றோராயும் கல்லாதவர்களுக்கெல்லாம் என்றும் கல்லாதவர் போன்றும் வீரர்களுக்கு என்றும் காணாதவர்களாய். நான் அந்த மெய்வழியில நான் ஜெயிச்சிருக்கேன், அவங்க கேள்வி கேட்டுறேன், அவங்களாம் அந்த புலப்படைவர் கண்களுக்கு புலப்படாது. கல்லாதவர்கள் போன்றும் வீரர்களுக்கு என்றும் காணாதவர்களாய் விளங்கும் அன்பர்களுக்கு உளம்புகும் தெய்வமாய். இந்த இடத்தெல்லாம் கவனிக்கணும். தெய்வத்தை இருகரம் கூப்பி வேண்டி தொழுது மன்றாடி இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திற்கு அவர்கள் இறைவனாக அங்கே உள் புகுகிறார்கள். விளங்கும் அன்பர்களுக்கெல்லாம் உளம்புகும் தெய்வமாய் பம்பருக்கு வாழாயும். இவா போட்டு பார்க்கலாம், அங்க போயிட்டீங்கன்னா மரணம் தான் உனக்கு தெரியும், யாராலையும் ஜெயிக்க முடியாது. பம்பருக்கு வாழாயும் நம்பருக்கு நாயகமாயும் தொண்டருக்கு தொண்டராயும் ஏழையனுக்கு ஏழையை போன்றும் ஜெயித்து மதிப்படையாம் என்று வருவரும் பெரிய என்றும் ஜெயித்தற்கரிய ஒரு நெஞ்சாணி ஒத்த ஒரு எதிரியை போன்றும். அங்க அந்த தெய்வமானது நீங்க ஜெயிச்சுக்கலாம், அதை நம்ம கத்த வித்தையெல்லாம் நம்ம பட்ட பாடத்தில் அங்க போட்டு காமிக்கலாம், யாரும் வந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது. என்றும் ஜெயித்தற்கரிய ஒரு நெஞ்சாணி ஒத்த ஒரு எதிரியை போன்றும். அவரவர் உருவத்தினை நீ அங்க போய் நின்னாவே, தெய்வ சர்வேஸ்வரன் அந்த இடத்துல சன்னிதானத்துல போய் நின்னாவே அப்படியே இந்த அந்த படைத்த உலகம் அப்படியே தாரா தெரியுமா. அவரவர் உருவத்தினை அதிக தெளிவுபடுத்தி பிரதிபிம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியார். அங்க போய் சென்றதுனாலே உன்னுடைய உருவம் அந்த தெய்வத்துடைய ஆவிக்கு தெரியும். அங்க போய் நாங்க ஜெயிக்க முடியாது.
விளங்கும் விலங்கு அந்த விளங்கிக் கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனிலிருந்து தெய்வ தீபமாகிய அந்த செயல் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் சுற்றீரும் உள்ள வெளி போட்டு உள்ளே கிட்ட நேரிக்கீழே பாதையிட்டு ஒற்றென்னையப்பார தூரமா போன்று போட்டு நிறுத்திக்கோ டியேற்றி அந்த கிட்ட நெருக்கி ஒரு வேலியிட்டு அந்த ஊரை படைத்து ஒரு மகாராஜாவாகிய இந்த உலகத்தையெல்லாம் படைத்த அந்த சிவராஜர் அங்கே ஒரு கொடியேற்றி மாதவன் தவ மருந்தொன்று இருக்கு வாங்க வாருமே மரண வறுமை தீருமே சொல்றாங்க. மாதவன் தவ மருந்தொன்று இருக்குது. உலகத்துல எத்தனையோ பண்டிதர்கள் வைத்திருக்காங்க. அது எந்த மாதமும் தீர்க்காது. மரண பயத்தையும் மரண வாதையும் மரணமில்லா பெருவாழ்வு தரக்கூடிய அந்த செயலை அங்கே அந்த பொட்டண்ட எப்பார தூரமாம் தூணொன்று போட்டு நிறுத்தி குடியேற்றி வாங்க வாருங்கோ என்று அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது நமது கொடி. உடையானும் இங்குடையோன் என கடையாம் தீரமுடையோரெல்லாம் உடையானும் இங்குடையோன் என கடையாம் தீரமுடையோரெல்லாம் கட்டாயம் வருமென்றெட்டி கூவி கால கால நீல கால மெல்லாம் ஓடி கால கால நீல கால மெல்லாம் ஓடி நாளோடி ஏகடை நாளாகின நாளும் பொழுது போய் சாயங்காலமாச்சி நல்லர்கள் மீட்பு தவம் தொடர்ந்தார் நாளோ கடை நாளாயின வாழும் யுகம் பாழாகுமே நாளோ கடை நாளாயின வாழும் யுகம் பாழாகுமே காலையத்தில் இங்கே சாலை சத்தம் நாளும் காலமும் கடைகளாகிவிட்டது. என் பேர இருக்கிறான், என் பேபிக்கு மட்டும் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த சொத்து பத்து நிறைய இருக்கு, அதை நான் பிரித்து அதை செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு அந்த உலகத்தில் வாங்க நானும் அந்த காலம் பொழுது போயிடுச்சு. இந்த உலகம் என்னைக்கு கலைந்து போகுதோ யாருக்குமே தெரியாது. இரவுலையோ பகல்லையோ சாயந்தரத்தையோ அத்த நேரத்தை மத்தியத்திலோ இந்த உலகம் நிச்சயமாக கலைய போகிறது. காலம் கூப்பிடுறாங்க, கடைசி வார்த்தை நீங்கள் மனசில் எடுத்துக்கோங்க. நான் அதை விட்டு கொடுத்துருக்கேன். மாடுகள் இருக்குது, நிலம் இருக்குது. ஐயோ, மூணாவது மகளுடைய நாலாவது பேத்தி இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்குது. அந்த பாசத்துக்கு மாற்றி நீங்கள் அழிந்து விடாதீர்கள். நாளோ கடை நாளாகின வாழும் யுகம் பாடாகும் ராலயத்தில் இங்கே சாலை சத்தம். ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆனால் நிறைய விரிவாக பேசும்போது செம்போல் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்வி